வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கனடா இமிக்ரேஷன் பற்றின வீடியோ கிடையாது. ஸோ அதனால் பயந்துடாதீங்க. ஏன்னா இந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் வீடியோ ஓப்பன் பண்ணாலே கனடா இதை பண்ணிட்டாங்க, கனடா அதை பண்ணிட்டாங்கன்னே போட்டுட்ருக்க மாதிரி இருக்குது. இந்த பொண்ணுக்கு ஒரு வேலையே கிடையாதா அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிரேக், எனக்கும் ஒரு பிரேக். இது வந்து ஒரு கேஷுவலான வீடியோ தான், ஆனால் யூஸ்ஃபுல்லான வீடியோ. இது யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை தேடுறோம்ல அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கனடாவில் நியூ கமராக இருந்து வேலை தேடுறீங்கனாலும் ஓகே, இல்லை இந்தியாவிலே நீங்கள் வேலை தேடுறீங்கனாலும் ஓகே, இந்த கண்ட்ரிலேருந்து பார்த்தாலும் ஓகே தான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் பற்றி தான். ரெஸ்யூம் எப்படி வந்து ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணுறது, அப்புறம் அந்த ரெஸ்யூமுக்கு வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இதெல்லாத்தையும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஹவ் ஐ கேம் டு கனடா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன், நான் இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு வரும்போது என்னோட இந்தியன் ஸ்டைலில் இருந்த என்னோட ரெஸ்யூமை வந்து கனடியன் ஸ்டைலுக்கு வந்து வேன் ஹேக் வந்து மாற்றி கொடுத்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. அதை பற்றி தான் வந்து நான் இப்போ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம ஊரில் என்ன பண்ணியிருப்போம்னா, ரெஸ்யூம் எழுதும்போது நிறைய கண்டென்ட் இருக்காது. அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய தேவையில்லாததெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருப்போம். இந்த மானே தேனே பொன்மானேலாம் அங்கங்கே போட்டு வச்சுப்போம். அது எதுவுமே தேவையில்லை. அதை எல்லாத்தையும் எடுத்துட்டாலே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலான ரெஸ்யூமாக அது மாறிடும். அப்படி வந்து என்னத்தெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து எப்படி ஒரு ப்ராப்பராக ஃபார்மேட் பண்ணணும், ஒரு ரெஸ்யூமில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து நான் லாஸ்ட்டில் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது இந்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவை யார் வந்து ரெஸ்யூமில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. என்ன நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ்ன்னு போட்டாலும் எல்லாத்துலேயும் ஒரு இமேஜோடு தான் வருது. அந்த ஃபோட்டோவை யார் ஆட் பண்ணாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரியல. ஸோ உங்கள் ரெஸ்யூமில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோவை வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை எடுங்க. அது தேவையே கிடையாது. அதை நீங்கள் எடுத்துட்டாலே வந்து உங்கள் ரெஸ்யூம் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு வந்துடும். ஏன் சொல்கிறேன்னா, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். வேன் ஹேக்குக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் சப்மிட் பண்ணும்போது நான் வந்து ஃபோட்டோவோட தான் கொடுத்தேன். அப்போ வந்து ஒரு செஷன் நடக்கும் வேன் ஹேக்கில் ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே. அப்போ வந்து எல்லாரோட ரெஸ்யூமையும் ஷேர் பண்ணி அதில் இருக்கிற கமெண்ட்ஸ், அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அதில் பார்த்தா நானும் இன்னும் ஒரு 2 பேர் தான் வந்து ஃபோட்டோவே வச்சுருந்தோம். மற்றவங்க யாருமே ஃபோட்டோலாம் வச்சிடல, நீட்டாக வச்சுருந்தாங்க. அதனால தான் அந்த டிப்பை தான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஃபோட்டோலாம் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துருங்க. வேன் ஹேக்கும் என்கிட்ட சொன்னது அதுதான், ஃபோட்டோவை எடுக்க சொல்லி. அதனால நான் வந்து ஃபஸ்ட்டு அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் எடுத்தது வந்து என் ஃபோட்டோவை. ஸோ அதை வந்து எடுத்துருங்க. ரெண்டாவது, டூ மச் பர்சனல் இன்ஃபர்மேஷன். நம்ம இந்த காலேஜ் முடித்த உடனே என்ன பண்ணியிருப்போம், காலேஜ்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக போகிறோம்ல, அப்போ என்ன இருக்கும், அங்கே எஜுகேஷன் மட்டும்தான் இருக்கும். காலேஜில் பண்ண 2 ப்ராஜெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். அதை தவிர வேறு ஏதாவது அந்த ரெஸ்யூமில் ஏதாவது எழுதணுமேங்கிறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா, இந்த அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த்து, நேஷ்னாலிட்டி, நம்மளோட ரிலீஜன், பாஸ்போர்ட் நம்பர், இது எல்லாத்தையும் போட்டு வச்சுருப்போம். அது எதுவுமே வந்து இப்போ வந்து தேவையே கிடையாது. இப்போ நீங்களே ஒரு ரெக்ரூட்டர்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட ஒரு ரெஸ்யூம் வருது. அந்த ரெஸ்யூமில் வந்து அவங்க வந்து என்னத்தை பார்ப்பாங்க, ஸ்கில்ஸ் தானே பார்ப்பாங்க. அதனால டூ மச் அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை கொடுக்காதீங்க. நீங்கள் மேரிடா இல்லையாங்கிறது கூட ரெக்ரூட்டருக்கு அவசியமே கிடையாது. அவங்களுக்கு தேவை எல்லாமே உங்களோட ஸ்கில்ஸ் தான். அதனால ஷார்ட்டாக வச்சுக்கோங்க. ஜஸ்ட் உங்களோட பேர், கான்டாக்ட் நம்பர், உங்களோட அட்ரஸ், உங்களோட இமெயில் அட்ரஸ், லிங்க்டின் ப்ரொஃபைல், அவ்வளோதான், சிம்பிள். இதை மட்டும் வச்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 3, இந்த ரெஸ்யூம்ங்கிறது வந்து ஒரு ஸ்டோரி புக் கிடையாது இல்லை, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு எழுத முடியாது. அதனால எப்போதுமே வந்து ரெஸ்யூமை வந்து 1 பேஜுக்கு வச்சுக்க பாருங்க. முடியலப்பா எனக்கு இன்னும் ஒரு பேஜ் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு பேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. 2 பேஜ் தான், அதுக்கு மேலே போகாதீங்க. எப்போதுமே ஒரே பேஜில் முடிக்க பாருங்க. இப்போ ரெக்ரூட்டர்கிட்ட போய்ட்டு நம்ம ரெஸ்யூம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து இப்படி ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி பார்ப்பாங்க, அதோட அவ்வளோதான். அவங்க இப்படி திருப்பி கூட பார்ப்பாங்களான்னு தெரியாது. அதனால நீங்கள் என்னெல்லாம் கவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து ஒரே பேஜில் கவர் பண்ணுங்க. 4th, நான் சொன்னேன்ல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லி, நம்ம ரெஸ்யூம்லலாம் வந்துட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை லாஸ்ட்டில் தான் வச்சுருப்போம். அது வந்து பண்ணாதீங்க. பேரை எழுதின உடனே கீழே உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு. 5th, சில பேர் வந்து எஜுகேஷன் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை போடுவீங்க. அப்படி வந்து மென்ஷன் பண்ணாதீங்க. எப்போதுமே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மேலே வரணும், எஜுகேஷன் வந்து கீழே தான் வரணும். ரெக்ரூட்டருக்கு வந்து நீங்கள் எங்கே படிச்சிங்கிறது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஸ்கில்ல நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களாங்கிறது மட்டும்தான் இம்பார்ட்டண்ட்டே தவிர உங்களோட எஜுகேஷன் முக்கியம் கிடையாது. அதனால லீஸ்ட்
ரொம்ப தேவையே இல்லாத விஷயங்கள் இருக்கும்ல, அதெல்லாம் லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை வந்து முன்னாடி கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதை நம்ம நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டோம். நானுமே ஃபர்ஸ்ட் அதெல்லாம் ஆட் பண்ணலை, எனக்கும் அது தெரியாது. உங்களோட ரெஸ்யூமில் வந்துட்டு சில நம்பர்ஸ் இருக்கணும், ஒரு மெட்ரிக்ஸ் இருக்கணும் உங்கள் ரெஸ்யூமில். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் வந்து டிசிஎஸ்ல ஒர்க் பண்ணேன், ஒரு 4 years ஒர்க் பண்ணேன் டிசிஎஸ்ல. அப்போ வந்து ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணும்போது நமக்கு எடுத்த உடனே வந்து டெவலப் பண்ண கொடுக்க மாட்டாங்கல்ல. ஸோ இனிஷியலாக வந்து பக் ஃபிக்ஸிங்கில் தானே உட்கார வைப்பாங்க. அதே தான் எனக்கும் நடந்துச்சு. அப்போ பக் ஃபிக்ஸிங் பண்ணும்போது டெய்லி நம்ம வெறும் டிஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ அதை நீங்கள் ரெஸ்யூமில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா வந்து பக் ஃபிக்ஸில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லாமல் எப்படி அதை கொஞ்சம் நம்ம பாலிஷ்டாக சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். 200 bugs ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து நம்ம அதை மென்ஷன் பண்ணலாம். ஜஸ்ட் நான் வந்து பக் ஃபிக்ஸிங்கில் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லாமல் அதில் கொஞ்சம் நம்பர்ஸ் காட்டணும்னா நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ இந்த சேல்ஸ்லலாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும்னா 100% என்னோட சேல்ஸ் டார்கெட்டை நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். 20% வந்து காஸ்ட் கட்டிங் பண்ணி கொடுத்தேன், அந்த மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ரெஸ்யூமில் வந்து கொஞ்சம் நம்பர்ஸ் போடுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்கள் ரோலில் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து ரெக்ரூட்டர் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து இம்பாக்ட்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த சொன்ன டிப்ஸ்னால வந்துட்டு உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிறதுக்கு வேணால் இந்த டிப்ஸ் எல்லாம் ஹெல்ப் ஆகும். வேலை கிடைக்கிறதும் கிடைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது, நீங்கள் ஆன்சர் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. பட் நிறைய அப்ளிகன்ஸ் இருப்பாங்கல்ல ஒரு ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, அதில் வந்து நீங்கள் தனியாக ஸ்டாண்ட் அவுட் ஆகி தெரியறதுக்காக தான் வந்து நான் இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி 2 முக்கியமான வெப்சைட்ஸை நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். அந்த ரெஸ்யூம் வந்து எப்போதுமே வந்து எதில் எடிட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த கேன்வா வெப்சைட்ல வந்துட்டு நீங்க சர்ச் பண்ணாலே வந்துடும். ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே நிறைய ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வரும். அதுல வந்து உங்களுக்கு என்ன ரெஸ்யூம் டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கிராமர் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க உங்கள் ரெஸ்யூமில். அதுக்கு வந்து என்ன வெப்சைட் தெரியுமா இருக்குது? கிராமர்லின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் நீங்கள் உங்களோட கண்டென்ட் என்ன கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணுறீங்களோ அந்த கண்டென்ட் அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து என்ன ஏதாவது கிராமர் மிஸ்டேக் இருந்தால் அதுவே ஹைலைட் பண்ணி காட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே வந்து சஜஷன் கொடுத்து அதுவே மாற்றிக்கும். ஸோ இந்த 2 வெப்சைட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வந்து இந்த 2 வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் முன்னாடியே இதை ட்ரை பண்ணலை அப்படின்னா, நான் யூஸ்வலாக இந்த 2 வெப்சைட் தான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, இப்போ ப்ராப்பராக வந்து எப்படி ஒரு ரெஸ்யூமை வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களோட நேம் இருக்கணும். முன்னாடியெல்லாம் நம்ம வந்து ரெஸ்யூம் அப்படின்னு மேலே எழுதிருப்போம் தெரியுமா, அதெல்லாம் எழுதாதீங்க. வெறும் உங்களோட பேர் எழுதுங்க, நல்ல பெருசாக எழுதுங்க. கண்ணுக்கே தெரியாத மாதிரி எழுதாதீங்க, கொஞ்சம் நல்லா பெருசாகவே எழுதுங்க. ஓகேவா? பேருக்கு அடுத்து கீழே வந்து உங்களோட ரோல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ரோல். இப்போ நான் வந்து சீனியர் iOS டெவலப்பர், அப்போ வந்து அங்கே வந்து நான் சீனியர் iOS டெவலப்பர் அப்படின்னு நான் போட்டுப்பேன். அது மாதிரி உங்களோட ரோல் என்னவோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது இமீடியட்டாக என்ன பண்ணணும்னா, உங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷனில் உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட இமெயில் அட்ரஸ், அப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் உங்களோட வேணும்னா எழுதிக்கோங்க. அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்துட்டு லிங்க்டின் ப்ரொஃபைலு. ஸோ இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட லிங்க்டின் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா பரவாயில்ல, விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் வேறு எதுவும் பெருசாக தேவையில்லை. ஓகே, அதுக்கப்புறம் அபவுட் மீ, அதாவது வந்து உங்களை பற்றின ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரியை வந்து நீங்கள் அந்த இடத்துல எழுதுங்க. இப்போ இங்கே ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ChatGPT இருக்குல்ல, ChatGPTயில் போயிட்டு உங்களோட ரோலை போட்டு உங்கள் ரோலுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் சம்மரி ரெஸ்யூமுக்குன்னு கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த ChatGPT ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதுல நீங்கள் கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் சம்மரி உங்களை பற்றி எழுதிக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அபவுட் மீ எழுதினதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வேறு எங்கேயும் போகாதீங்க, டேரெக்டாக ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்துடுங்க. உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரீசன்ட் டு ஓல்டஸ்ட் அந்த ஆர்டரில் தான் நீங்கள் வந்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களோட நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, எந்த இயர்லேருந்து இப்போ ப்ரெசென்ட் எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்கன்னு போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அந்த கம்பெனியில் நீங்கள் என்ன ரோலில் இருந்தீங்க அப்படின்னு போடுங்க. நீங்கள் அந்த கம்பெனியில் என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீங்கள் பண்ணீங்க, உங்களோட ஜாப் டியூட்டிஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாகவே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம ரெஸ்யூம் சப்மிட் பண்ணுறோன்னா அந்த கம்பெனியோட ரோலுக்கு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அவங்க கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்கல்ல,
அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை வந்து மாற்றிக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ யூனிட் டெஸ்டிங் பண்ணணும், கோட் கவரேஜ், இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பொய் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி கீவேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் ஒரு கம்பெனி கீழே நீங்கள் எழுதும்போது. ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதியாச்சா, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா அவார்ட்ஸு இல்லைனா சர்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன ஆட் பண்ணுவீங்க அப்படின்னா எஜுகேஷன் ஆட் பண்ணலாம். எஜுகேஷன் வந்து நீங்கள் ரொம்பலாம் பண்ண வேணாம், நீங்கள் லாஸ்ட்டாக பண்ண உங்களோட கோர்ஸை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நம்ம எழுதுவோம்ல 10th 12th அப்புறம் வந்து காலேஜு அப்புறம் மாஸ்டர்ஸு இதெல்லாம் எழுதுவோம்ல, அவ்வளோலாம் எழுத வேண்டாம். நீங்கள் மாஸ்டர்ஸ் தான் கடைசியாக படிச்சிங்கன்னா மாஸ்டர்ஸை மட்டும் எழுதுங்க போதும். நீங்கள் யூஜி தான் கடைசியாக பண்ணிங்கன்னா யூஜியை மட்டும் எழுதுங்க போதும். ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. அதை எழுதிட்டு நீங்கள் என்ன ஸ்கோர் எடுத்தீங்கிறத எழுதிக்கோங்க. நீங்கள் அங்கே ஏதாவது ரொம்ப சொல்கிறபடி ஏதாவது அவார்டு ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா வேணால் எழுதிக்கோங்க. ஆனால் எஜுகேஷன் செக்ஷனை வந்து நீங்கள் லாஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க, அதை ஃப்ரண்ட்டுக்கெலாம் எடுத்துகிட்டு வராதிங்க. இதுக்கப்புறம் ஒரு வேளை இந்த 1 பேஜில் இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குப்பா, ஏதாவது எழுதணும், என்ன எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா மேபி நீங்கள் வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாம் என்ன இருக்குங்கிறத வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ HTML5 படிச்சிருப்பீங்க, இல்லை ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் உங்களுக்கு உங்கள் ஃபீல்டுக்கு ரெலவெண்ட்டாக என்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதுறீங்கல்ல, அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதும்போது இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கனடாக்கு வந்தப்போ ராஜர்ஸில் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ அந்த ராஜர்ஸ்ன்னு நான் பேர் இங்கே எழுதுறேன்ல, பேர் எழுதுனதுக்கப்புறம் அந்த ராஜர்ஸ் கம்பெனியை பற்றி ஒரு 2 லைன், நாட் மோர் தென் 2 to 3 லைன் சும்மா நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணுங்க. அந்த கம்பெனியை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே என்ன பண்ணுனீங்கிற உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா அது இன்னும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் வந்துட்டு கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்க. ஏன்னா வந்து இப்போ ஒரு ரெக்ரூட்டர் கிட்ட உங்களோட ரெஸ்யூம் போகுதுன்னா ரெக்ரூட்டர் வந்து உங்க டெக்னாலஜியா இருக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது. அவங்க எப்படி வந்து உங்க ப்ரொஃபைலை சூஸ் பண்ணுவாங்க? அவங்களுக்கு கொடுத்து ரெக்ரூட்டர்கிட்ட ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கீவேர்ட்ஸ் இதில் ஏதாவது இருக்கான்னு சர்ச் பண்ணி பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படிதான் வந்துட்டு பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ வந்து நான் சொன்ன இந்த ஹோல் ஃபார்மேட் இருக்குல்ல, இந்த ஹோல் ஃபார்மேட்டே வந்துட்டு கனடாக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இந்தியாவில் இருந்தால் கூட இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். என்ன இன்னொன்றுனா ரேட்டிங்ஸ் போடுவாங்கல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HTML5 3 out of 5 அந்த மாதிரிலாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வந்துட்டு ஆட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து தேவையே இல்லாமல் நம்மளே போயிட்டு ரெக்ரூட்டர்கிட்ட எனக்கு HTML5ல இவ்வளோ தான் தெரியும், இந்த டெக்னாலஜியில் இவ்வளோ தான் தெரியும், நம்மளே தேவையில்லாமல் போய் வாய் கொடுக்குற மாதிரி அதெல்லாம் போடாதீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் ஸ்கில் தெரியுமோ அதை மட்டும் எழுதுங்க. அதில் வந்து இவ்வளோ ரேட்டிங் அவ்வளோ ரேட்டிங்லாம் போடாதீங்க. ஒரு வேளை ரெக்ரூட்டர் உங்ககிட்ட ரேட் யுவர் செல்ஃப் இந்த டெக்னாலஜியில் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா வேணா அப்போ வேணால் சொல்லிக்கோங்க. இந்த ரெஸ்யூம் தான் நான் இந்தியாவிலேருந்து கனடாக்கு வரும்போது எடுத்துகிட்டு வந்தது. இதில் வந்து நான் தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் தூக்கிட்டு இது ஒரு ஸ்டாண்டர்டு ஃபார்மேட்டுக்கு வந்து அழகாக எனக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதே டெம்ப்ளேட்டை தான் வந்து நான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நடுவில் நான் வந்து ஜாப் கூட ஸ்விட்ச் பண்ணேன், அப்பயும் நான் இதே டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சாம்பிள் ரெஸ்யூமையும் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் பார்க்குறேன். பாய் பாய்.